ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்மா ஜானு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமிக்கு நாங்கள் கிரிவலத்துக்கு போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒசூரில் கோட்டமாரியம்மா கோயில் ஃபெஸ்டிவல் வருது. ஏன்னா டியூஸ்டே ஃபெஸ்டிவல், சண்டே பௌர்ணமின்றதுனால நாங்கள் சரி சாமிக்கு போய் புடவெல்லாம் வச்சு கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு புடவெல்லாம் வாங்கிட்டு அது மாதிரி சாமிக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் கோட்டமாரியம்மா கோயிலுக்கு போனோம். இதுதான் எங்கள் ஊர் கோட்டை மாரியம்மன் கோவில். ஸோ இங்கே ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த டைமில் கோவில் உள்ளார போக முடியாது, ஃபுல் கூட்டமாக இருக்கும். அப்படின்றதுனால நாங்கள் முன்னாடி நாளே கோயில் உள்ளார போயிட்டு வந்தோம். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரீயாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். ஏன்னா இங்கே வெளியே பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினச்சோம். அதுக்கப்புறம் உள்ளார போனதுக்கப்புறமா கூட்டம் அந்தளவுக்கு இருக்கலை. ஏன்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் ரஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம போய் என்ன வேண்டுனாலும் இங்கே நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இந்த கோட்டை மாரியம்மன். ஸோ அதனால் உள்ளாரெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அது மாதிரி சாமிக்கு நாங்கள் கொடுத்ததுக்கப்புறமா சாமி மேலே அந்த புடவெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே சாமிக்கிட்ட எடுத்து வச்சுட்டு அது மாதிரி எங்களுக்கு ரிட்டன் அந்த தாம்பலத்தில் என்னென்ன பூவு பழம் எல்லாமே வச்சு கொடுத்தாங்க. ஸோ தரிசனம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பராக நடந்துச்சு. இந்த திங்ஸ் தான் நான் சாமிக்காக வாங்கியிருந்தேன். ஏன்னா ரெட் கலர் புடவையிலே வாங்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த ரெட் கலர் புடவை வாங்கியிருந்தேன். பாப்பா பிறந்து நான் ஃபஸ்ட்டு நாங்கள் பாப்பாவை இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வெளியே எங்கேனாலும் எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா ஊர் காவல் தெய்வம்ன்றதுனால ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே தான் நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் தான் வெளியே பாப்பா எடுத்துகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணோம். அது மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து இந்த சாமி கிட்ட தான் இந்த பாதத்தில் தலையை எப்படி வைக்கணும்னுட்டு ரொம்ப டைம் நான் ட்ரை பண்ணுவேன். பட் அது இன்னமும் முடியல. அப்போ சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா எடுத்து தலையை டச் பண்ணுவார். இப்போது எனக்கு அது எட்ட மாட்டேனுது. ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் நாங்கள் போயிட்டு. அதுக்கப்புறம் இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாகம்மா அது மாதிரி அந்த சாமி இருக்கும். ஸோ அங்கேயும் போயிட்டு பாலெல்லாம் ஊற்றிட்டு எல்லோரும் கும்பிடுவாங்க. அங்கேயும் போய் தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு தரிசனம் ரொம்ப நல்லா கிடைச்சது. ரொம்ப நல்லா திருப்தியாக சாமி பார்த்தோம். ஏன்னா ஃப்ரீயாக இருந்தது. எப்பவுமே நம்ம இந்த ஃப்ரைடே அதுக்கப்புறம் டியூஸ்டே எல்லாம் போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும், சாமியை பார்க்க முடியாது. ஸோ இந்த டைம் நல்லா ஃப்ரீயாகவே நாங்கள் சாமியை பார்த்தோம். ஏன்னா ஒரே லைன் தான் இருந்தது. அதனால் நல்லா நாங்கள் சாமியை தரிசனம் பண்ணோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஃபெஸ்டிவலுக்கு பார்த்திங்கன்னா இந்த லைட்டெல்லாம் போடுறதுக்காக இங்கே ஃபுல்லாக எல்லாமே மரம் இதெல்லாம் கட்டியிருந்தாங்க. ஃபுல்லாக பந்தலெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விலாகில் பார்த்திங்கன்னா கோட்டை மாரியம்மன் பண்டிகை விலாக் வரும். அப்புறமா நாங்கள் திருவண்ணாமலை கிளம்பிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அங்கே பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரமாக தான் வச்சுருப்பாங்க. நம்ம ஆட்டோவில் தான் போகணும். ஏன்னா ஒருத்தருக்கு 100 ருபீஸ் வாங்குகிறாங்க. ஏன்னா அந்த டைம்ன்றதுனால அவங்க அந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப தூரம் போகணும். அதனால் நாங்களும் சரி ஈச் 100 ருபீஸ் கொடுத்து போனோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம். கோபுரத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமின்றதுனால க்ரௌடு பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடுங்க. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் போயிடலாம். ஏன்னா நைட் 8:40க்கு தான் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போய் ரீச் ஆகிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். ஏன்னா எங்கள் பார்க்கிங் வண்டி வருவோம் பார்க்கிங்கில் ஸ்பேஸே கிடையாது. எல்லா இடத்துலையுமே அவுட்டில் இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் எப்படியோ நாங்கள் இங்கே நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பலாம். நைட்டு 7:15க்கு சுத்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் க்ரௌடு பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. போக போக நம்ம கொஞ்சம் கால் வலிக்குது அப்படின்ட்டு ஒரு பிளேஸில் உட்காந்தோன்னா நெக்ஸ்ட் பின்னாடியே பார்த்திங்கன்னா க்ரௌடு இன்னும் அதிகமாகிடுறாங்க. ஏன்னா கொஞ்சம் கூட காற்றே இருக்குல்ல, அந்தளவுக்கு இருந்துச்சு அங்கே. ஏதோ ஒரு வழியாக நாங்கள் கிரிவலம் முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த இடத்துக்கு வரும்போது பாருங்கள் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக
அந்த கூட்டத்தில் தள்ளிட்டு அதுக்கப்புறம் சைடில் ஏதோ ஒரு இது வச்சுட்டு நாங்கள் வந்தோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.